ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா GoPro Hero 5 எப்படி ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணலான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஹெல்மெட்டில் எம்சிலாம் போட்டு மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எம்சில் எதுக்காக போட்டிருக்கேன்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காக தான். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளிப் இது. அண்ட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ். அண்ட் இது மூணும் வந்து இது டைட் பண்ண தேவையான ஸ்க்ரூஸ். அண்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா GoPro Hero 5 பிளாக் இது. இப்போ ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், ஹெல்மெட்டில் இப்போ கேமரா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா, இது நார்மல் பேசிக் ஹெட்ஃபோன்ஸோட மைக்ஸ் தான் இது. நீங்கள் நார்மல் ₹100 ₹200 லெவலியர் மைக் வாங்கினா கூட இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மோரோவர் சேமாக தான் இருக்கும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ரைட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா GoProவோட இன்டர்னல் மைக் மூலமாக கண்டிப்பாக இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இப்போது மொபைலில் எக்ஸ்டர்னல் மைக் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதோட வாய்ஸ் நீங்கள் இப்போ கேட்பீங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போது தெரியும், GoProவோட இன்டர்னலுக்கும் இதோட எக்ஸ்டர்னலுக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் கண்டிப்பாக GoPro ஆடியோ அடாப்டரில் வர குவாலிட்டி இருக்காது தான். பட் வந்து இந்த மெத்தட் வந்து யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஒரு பிகினருக்காக தான். கண்டிப்பாக வந்து இப்போது GoProவோட ஆடியோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா ₹4000 வந்துடும். என்ன மாதிரி பிகினருக்கு கண்டிப்பாக அது வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் இல்லை, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் அமௌண்ட் இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் vlog பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்கீங்கன்னா, சப்போஸ் மழை வருது அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஆடியோ அடாப்டர் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் vlog பண்ணும்போது மழை வந்தாலும் சரி, எது வந்தாலும் நீங்கள் பாட்டு vlog பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பாட்டு vlog பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த GoPro ஆடியோ அடாப்டரோட குவாலிட்டி கண்டிப்பாக இருக்காது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடியோவும் வீடியோவும் செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எடிட்டிங் அப்போ அதை மர்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தட் யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.